ஹலோ இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன். ஹோம் ஆட்டோமேஷன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது லைட்டு, ஃபேனு, டிவி. ஸோ இது மாதிரி பொருட்களை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது தான். ஸோ ஈஸியாக நம்ம மொபைல் மூலியமாக. ஸோ இதை வந்து நான் கூகுள் அசிஸ்ட் மூலியமாக வேர்ல்டில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் அதை எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். எப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஹே கூகுள், டேர்ன் ஆன் பெட்ரூம் லைட். ஹே கூகுள், டேர்ன் ஆன் கிச்சன் லைட். ஹே கூகுள், டேர்ன் ஆன் ஹால் லைட். ஹே கூகுள், டேர்ன் ஆஃப் பெட்ரூம் லைட். கூகுள், நவ் டேர்ன் ஆஃப் கிச்சன் லைட். இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரூமையே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாங்க. ஸோ இதுக்கு நான் கேரண்டி. இந்த ப்ராஜெக்டோட அவுட்லுக் இது தான். ஸோ நம்ம இப்போ காம்பனன்ட் செக்ஷன். இந்த காம்பனன்ட்ஸ் எங்கே வாங்கணும் லோ பட்ஜெட்லன்னு தெரியலையா, இந்த வீடியோ எண்டில் அந்த சீக்கிரட்டை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் நம்ம மெக்கானிக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். ESP8266 நோட் MCU அண்ட் பிரெட் போர்ட், மினி பிரெட் போர்ட். ஸோ இதை நான் ஒரு ப்ரோட்டோடைப்பாக செய்யறதுனால மினி பிரெட் போர்ட், நீங்கள் டாட் போர்டு எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலாம். 5 வோல்ட் ரிலே, சரிங்களா, 5 வோல்ட் DC ரிலே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சேனல் ரிலே நான் எடுத்திருக்கேன். அன்சாக்கெட் அண்ட் வயர்ஸ். ஸோ இது கனெக்ஷன் டயக்ராம். ஸோ இந்த கனெக்ஷன் டயக்ராம் போலவே நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் போர்டில் நம்மளுடைய ESP8266 வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பார்த்தே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பின் வந்து நம்மளுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம புதுசு வாங்குற மாதிரி இருக்கும். அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பர்ஸ் வயர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், மேல் டு ஃபீமேல். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VCC கிரவுண்டு, அதை வந்துட்டு நம்ம நார்மலாகவே நம்மளுடைய ESP8266 கனெக்ட் பண்ணிடலாம். VCCலையும் கிரவுண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ரிலே பின்னில் இருக்கக்கூடிய in1, in2, in3 D1, D2, D3 சீரீஸாக அப்படியே பேரலாக கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வின்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டையும் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஒரு லைட்டை வந்து ஃபேனாக அசீவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்மக்கிட்ட இந்த டைம் ஒரு சீலிங் ஃபேன் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 லைட்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ளக் ஷாக்கெட் வேணும். இந்த ப்ளக் ஷாக்கெட் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த என்டையர் சப்ளைக்கு, இந்த என்டையர் சர்க்யூட்டுக்கு ஒரு 230 வோல்ட் நம்மளுக்கு தேவையில்லையா. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறப்ப, ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அந்த ரிலேவை நீங்கள் தொடாதீங்க. இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த செட்டப்பை வந்து நீங்கள் வந்து 230 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எங்கேயாவது சேஃபான ஒரு இடத்துல தான் வைக்கணும், சரிங்களா. ஸோ இந்த ஷாக்கெட்டை வந்து எப்பவும் போல் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டீட்டெயில்ஸும் இருக்கும், இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கும். அதில் கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஷாப்லேயும் ஆன்லைன்லேயும் வாங்குறதை விட நம்மக்கிட்ட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த கம்பேரிசனை நான் லாஸ்ட் இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம மெக்கானிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸும் செல் பண்ணுறோம். ஸோ இந்த கனெக்ஷன் நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த ஒரு வீடியோவில் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் இந்த கனெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வச்சுருக்க பல்ப்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேன் போடுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் ஃபேனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு ஒரு மெயினான ஸ்டெப். எப்போ நீங்கள் வந்து இதை ப்ளக் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த ரிலேவை வந்து நீங்கள் தொடாத மாதிரி இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 230 வோல்ட். ஓகே, திஸ் இஸ் ப்ரோக்ராமிங் டைம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒய்ஃபையோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஹாட்ஸ்பாட் டீட்டெயில்ஸ், உங்களோட பாஸ்வேர்டு அண்டு நேம். அடுத்து நம்ம சின்ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால சின்ட்ரிக்குக்கான சில கோட்ஸ்லாம் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சின்ட்ரிக்கை நீங்கள் பேசிக்காக எப்பவும் போல் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் இதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செகண்ட், டிவைசஸ். இதில் போயிட்டு நம்ம மேனுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் பெட்ரூம் லைட் கொடுத்துக்கிறேன். சேம் நான் அதே பெட்ரூம் லைட்டை வந்து காப்பி பண்ணி கொடுக்குறேன். ஸ்விட்ச் டைப் ஸ்விட்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெருசாலாம் இதில் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த யுவர் டிவைஸுங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்ரூம் லைட்டுக்கான கோட். ஆப் கீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் சோர்ஸ் கோடையுமே வந்து சின்ட்ரிக்கில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் கீயும் வேணும். அதே மாதிரி ஆப் சீக்ரெட் அதுவுமே வந்து வேணும். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து இந்த சர்வரை பில்ட் பண்ணவங்க இந்த ரெண்டும் போட்டால் தான் ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யுவர் டிவைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன க்ரியேட் பண்ணேன், பெட்ரூம் லைட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பெட்ரூம் லைட்டோட சீக்ரெட் கோடையும் நான் வந்து என்டர் பண்ணிட்டேன் யுவர் டிவைஸ் ஐடி. ஸோ சேம் இந்த 3 இதுக்குமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ரெஸ்ட் ரூம் லைட் யூஸ் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ அந்த அவுட்புட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வேண்டாம் கிச்சன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால கிச்சன் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஹாலும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ சேம் தாங்க. இதுக்கு எனி டைம் நீங்கள் அதே ஆப் சீக்ரெட்டு ஆப் இதெல்லாம் இல்லை. அது ஒன்று தான். டிவைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபேன் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம பிளாக் டயக்ராமில் ஃபேனுன்னு தானே போட்டிருந்தோம். ஸோ அதனால் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம அது ஃபேன் ஸ்பீடு நம்ம வந்து இதில் வந்து செட் பண்ணணுனாலும் செட் பண்ணிக்கலாம். இனிஷியலாகவே ஃபேன் அந்த ஸ்பீடில் தான் நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ கோட் ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அது மாதிரி சில லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இஎஸ்பி ஒய்ஃபையை வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதில் கீழே வரதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக அதுவே அந்த ஒரு லைப்ரரி இதாயிரும். சின்ட்ரிக் ப்ரோ அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ அதையும் டைப் பண்ணிங்கன்னா நிறையா வரும். அதில் ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3டும் 4த்தும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சின்ட்ரிக்னு எது வந்தாலும் சரி அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த எரரும் உங்களுக்கு பெருசாக வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாத்தை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நோட் MCU 1.0 யூஸ் பண்ணேன். ஸோ போர்ட்டையும் நான் செலக்ட் பண்ணேன். ஆஃப்டர் வந்து நான் கம்பைல் கொடுத்தேன் அப்படின்னா அது கம்பைல் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட டிவைஸ் ஸ்பீடை பொறுத்து அப்லோட் ஆகுங்க. என்னோடய டிவைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப குயிக்காகவே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம டேஷ்போர்டை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்னு காட்டுது. இப்போ நான் ஆன் பண்ணால் எல்லா டிவைஸும் ஆன் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூகுள் ஹோம் கூட கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் ஹோம்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனில் சின்ட்ரிக்கில் என்ன கூகுள் ஐடி கொடுத்தீங்களோ ஸோ அதை தான் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் மை ரூம் அப்படின்னு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய ரூமை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ நான் வந்து அகைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன் டைம் நம்ம ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனி டைம் இது ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கான நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இப்போ லிங்க் ஆர் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஐக்கானில் வந்துட்டு சின்ட்ரிக் ப்ரோ அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் சின்ட்ரிக் ப்ரோவில் வந்து என்ன ஐடி கொடுத்தீங்களோ அதை தான் இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த இமெயிலும் பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஹையர் எண்ட் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் என்னென்னா நம்ம ஆட் பண்ணியிருப்போமோ அது வந்திருக்கும். எப்படி ரியல் டைமில் ஒர்க் ஆகுறதுங்கிறத டெமோவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போது என்னோடய ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து வாய்ஸ் அசிஸ்ட் இல்லாமல் வந்து நான் ஆன் பண்ணுறேன் எப்படிங்கிறத பாருங்கள். ஃபேன் ஆன் பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு லைட் எரியுது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஃபேன் இல்லாததால் நம்ம லைட்டையும் அங்கே போட்டிருக்கோம். ஸோ இப்போ பெட்ரூம் லைட்டை வந்து நான் ஆன் பண்ணுறேன். பெட்ரூம் லைட்டும் எரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் லைட் ஆல்சோ. ஸோ 3யுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது.
ஒரு 3 லைட்ஸ் வந்து ஆனில் இருக்குது. நம்ம அதை வந்து சொல்லியிருப்போம். ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன், அனதர் 2 வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இதை எப்படி கூகுள் அசிஸ்ட் மூலியமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹே கூகுள், டர்ன் ஆஃப் ஆல் லைட்ஸ். ஸோ லைட்ஸை மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபேனுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஹே கூகுள், டர்ன் ஆஃப் ஃபேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேனையுமே ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய ரூமில் நான் ஃபேனை மட்டும் இப்போ அகைன் ஆன் பண்ணுறேன். ஹே கூகுள், டர்ன் ஆன் மை ஃபேன். இப்போ நம்ம க்ளவுடுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து லைட் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதை நம்ம பிரெட் போர்ட்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இது நம்ம என்னோடய ஹோமில் வந்து இன்செர்ட் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேணால் நான் ரெடி பண்ணி கண்டிப்பாக தருவேன். இதை நான் பிசிபிலேயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அது வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஒரு டெமோ காட்டணுங்கிறதுனால இப்படி ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபேன் வைக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் எல்லாமே லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங் வந்து டர்ன் ஆன் லைட் ஹால், பெட்ரூம், கிச்சன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த ப்ரைஸ் கம்பேரிசனை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்களும் ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் பண்ணுங்கள். 3 to 4 டேஸில் உங்களுக்கு டெலிவர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இஎஸ்பி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300, அரௌண்ட் 500. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸில் நம்மளுக்கு மோஸ்ட்டாக காட்டும். நீங்களும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப சீப்புங்க இந்த போர்டு. சரிங்களா, நம்ம ப்ரைஸை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் லிஸ்ட்டு வந்து காட்டுறேன். அது முன்ன பின்ன மாறுங்க. ஸோ டேட்டை பொறுத்து இப்போ 4 CH ரிலே, 4 சேனல் ரிலே நம்ம போடுவோம். ஸோ கொஞ்சம் நல்லா தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400, அரௌண்ட் 400, 250 அந்த மாதிரி வருது. ஒவ்வொரு பையர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி. ஸோ நம்மக்கிட்டே இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெட் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 30 தாங்க ப்ரெட் போர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் போர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இல்லைங்க, எந்த ப்ராஜெக்ட்டுக்குனாலும் நம்மக்கிட்ட காம்பனன்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய ப்ரைஸுங்க. ஸோ நிறைய காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட வாங்குறதுக்கும் கொரியர் சார்ஜ் வந்து ஒரு 90 rupees கிட்ட வரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.